உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 7வது அதிகாரத்தை பார்க்கலாம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளில் உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. கீப் த வேர்ட்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் ஹார்ட். அதை பத்திரப்படுத்து. கீப் இட் சேஃப். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் காத்து பத்திரமாக வைக்க சொல்கிறாரு. கீப் இட் சேஃப். ஏன்னா இங்கே பாருங்கள், வழியருகே கற்பாறையில் முள்ளில் விழுந்த விதைகள் கர்த்தருடைய வசனங்கள், அவைகள் பலன் கொடுக்கலை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் கொடுத்துச்சு. இப்பொழுது உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள், என் மகனே என் வார்த்தைகளை காத்து, அவருடைய வசனங்களை உங்களுடைய இருதயத்திலே மனதிலே காத்து, என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. அவருடைய கட்டளைகள் 10 கட்டளைகள், அது மட்டும் இல்லை, இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நமக்கான கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயத்திலே எழுதியிருக்கிறார். அவர் மனதில் வச்சு இருதயத்தில் எழுதினார். அதை காத்துக்கணும். அப்படி ஒன்று இல்லவே இல்லாத மாதிரி மனிதர்கள் மனசாட்சி இல்லாமல் நடக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இல்லையா? அது சொல்கிறாரு, காத்துக்கொள், சேஃப். இங்கே பாருங்க, என் மகனே என் மகளே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், உன் இருதயத்தில் அதை காத்துக்கொள், கழுத்தில் பூண்டுக்கொள். அது உனக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் அப்படி சொல்லி, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, அது உனக்கு நல்ல கிரீடத்தை கொடுக்கும், கழுத்தில் சரப்பணி போல் அது உனக்கு அழகாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி எதை சொல்கிறாரு? இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது. இந்த உலகத்தில் நல்ல போதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனுஷன் நடத்தினான்னா எங்கேயாவது போய் சிக்கிடுவான். அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படாமல் பாவ வாழ்க்கையை வாழுகிறார்கள். அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. நீங்கள் வசனத்தில் கவனமாக இல்லைன்னா அந்த ஆட்களோடு சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை உண்டாகிவிடும். அப்புறம் பாவிகளோடு நடந்து பாவத்தோடு நரகம் போக வேண்டியது. அருமையானவர்களே, இப்போ இது கர்த்தர் சொல்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, என்னுடைய வார்த்தைகளை காத்துக்கொள், என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த மாதிரி பத்திரப்படுத்தலாம் சொல்கிறாரே, பின்னாடி வர்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்குடா கர்த்தர் இவ்வளவு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இப்போ இருதயத்தில் வைக்க சொன்னார், காத்து கொண்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? கண்மணியை போல, கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணியை போல காத்துக்க. இங்கே பாருங்க, இந்த கண்ணுக்கு கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்த கண்ணை ஒரு குழி உண்டாக்கி அந்த குழிக்குள்ளே தான் வச்சுருக்கிறாரு. தூசி கூட படக்கூடாதுன்னு ஐ லேஷஸ், அந்த கண்ணிமை, அது மூடி திறக்குது. அதில் ஒரு வரிசை மயிர் இருக்கிறது. அது தூசி கண்ணில் படாமல் பார்க்குது. அப்புறம் புருவம், இதுவும் நேராக போய் எதுவும் கண்ணுக்குள்ளே தூசி தண்ணீர் கண்ணுக்குள்ளே போகாதபடி அது தடுக்கிறது. இவ்வளோ உள்ளே கொண்டு போய் பத்திரமா அந்த கண்மணிங்கிறது அந்த கருவிழி, அந்த கருவிழியை நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அந்த கருவிழியை போல்
எதை? அவருடைய கட்டளைகளையும் போதனையும். த லா ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவர் கொடுக்குற கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நீ அப்படி கண்மணியை போல காத்துக்க, அப்பொழுது பிழைப்பாய். அப்படி இல்லைன்னா சாவேன்னு அர்த்தம். அப்பொழுது பிழைப்பாயின்னா, அப்படி காக்கலைன்னா நீ சாவாயின்னு அர்த்தம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னா, வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அவன் சாவாங்கிறது உறுதி அப்படின்ட்டாரு. அப்படியானால் இங்கே அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நீங்கள் காத்துக்கொள்வது எவ்வளவு நல்லது பார்த்தீங்களா? அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். கர்த்தருடைய கட்டளைகளையும் போதனையும் விரலில் கட்டி வைக்கணுமா? எப்படியா விரலில் கட்டுறது எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை விரலை வச்சு எழுதலாம், இந்த வசனங்களை எழுதி எழுதி பார்க்கலாம். அதாவது சும்மா வாசிக்கிறத விட எழுதி படித்தா நல்லாயிருக்கும். அதை 4 தடவை எழுதி வச்சாக்கா அது மனசில் பதிஞ்சிரும். அதை சொல்கிறாரு, அவைகளை உன் விரல்களில் கட்டி உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். சில ஆட்கள் சில வசனத்தை கூட எழுதி இருதயத்தை விரலில் காட்டி தொங்க விட்டுக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். கர்த்தர் அப்படி எழுதியிருக்கிறாரு, உன்னுடைய சட்டையில் அங்கே தொங்கல்களை உண்டு பண்ணு அப்படிங்கிறாரு. அது மூலமாக ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துகிறாரு நீ இப்படி இருக்கணும்னு. இப்போ இந்த இஸ்ரவேல் போனீங்கன்னா சில சமயத்தில் இந்த ஒரு பட்டையாக துணி எடுத்து, ஒரு பட்டை துணி எடுத்து டேப் மாதிரி அப்படியே சுற்றி 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 கொண்டு வந்து விரல் வரைக்கும் சுற்றி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஏன்டா அந்த பைத்தியம்னு நான் நினைப்பேன். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் சொல்கிறாரு, இந்த விரல்களை சுற்றி வச்சுக்கன்னு சொல்கிறாருல, என்னமோ சொல்கிறாரு. அதாவது நீ அவ்வளவா இந்த வசனங்களை பாதுகாக்கலைன்னா நீ எங்கேயோ போய் ஒரு ஆபத்தில் விழுக போகிறேங்கிறத சொல்ல வர்றாரு. பின்னாடி வருது, அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இங்கே பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய கற்பனைகளை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறாராம். நம்முடைய இருதயத்தில் எழுதி நம்முடைய மனதில் வைத்து என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த 10 கற்பனைகள் கற்பலைகளை எழுதி கொடுத்துருந்தாரு. அப்புறம் அநேக கற்பனைகளை பைபிளில் எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த டோரா, அதாவது அவர்களுடைய அந்த முதல் 5 புஸ்தகங்கள், பென்டாட்டிக் 5 புஸ்தகங்கள், மோசே எழுதி கொடுத்த அந்த புஸ்தகங்கள் இருக்கிறத அதை அடிக்கடி வாசிப்பாங்க. இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கிட்ட போய் அவங்களுக்கு பைபிள்லேருந்து கேட்டாலும் தெரியலை, இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் தெரியலை, இயேசு கிறிஸ்துவோட பைபிளில் பழைய ஏற்பாட்டு போதனையே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் எங்கிட்ட புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையை கவனிக்க போகிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் அவ்வளோ விவரம் இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? இங்கே இவர் சொல்கிறாரு, அந்த கற்பனைகளை உன் மனதில் வைத்து உன் இருதயத்தில் எழுதுறேன்றாரு. அப்படி எழுதியுமே நமக்கு ஒன்றும் இருதயத்தில் இருக்கிற மாதிரி தெரியலை. ஏதோ சில காரியங்களை சொல்லப்படுகிற போது இது ரைட்டு தப்பெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இப்போது இந்த வேத வாக்கியங்களை வாசித்து இதெல்லாம் மனசில் இருதயத்தின் பலகையில் எழுதிக்கொள் அப்படி சொல்கிறாரு. நீ எழுதி வச்சுக்க. அவர் எழுதுனது வேற, இப்போ நீயா வேற எழுதி வச்சுக்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த போதனைகள் மிக மிக முக்கியமானவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு. இந்த 3 வசனத்தை திரும்ப வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போகிறேன். காரணம் இருக்குது. என் மகனே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். ஏன்னா அடுத்த வரி, இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. இச்சக வார்த்தை என்ன? நமக்கு ஏதோ பிரியமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை அவங்க பக்கம் இழுக்கிறது. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு, எ ஸ்ட்ரேஞ்ச் உமன். நமது தேசத்து ஆட்களில் அந்நிய பெண், அந்நியர்கள் அந்த பெண், அதுவும் பரஸ்திரி, ஸ்ட்ரேஞ்ச் உமன்.
பேசுகிறது அவளுக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வசனத்தெல்லாம் எது காப்பாற்றிக்கணுமா? இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு உன்னை காத்து கொள்ளும்படியாக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. ஞானம் தேவன் அவ்வப்போது நமக்கு கொடுக்குற வார்த்தைகள், அதான் ஞானம். கிவன் கண்டிஷன்ஸில், கிவன் சுச்சுவேஷன்ஸில் த வேர்ட் தட் இஸ் ஸ்போக்கன் ஆஃப் டு அஸ் பை காட். தேவன் அந்தந்த சூழ்நிலைகளிலே நமக்கு கொடுக்கும் வார்த்தைகள் தான் ஞானமான வார்த்தைகள். அதை செய்யும்போது நாம் ஞானவான்கள்ன்ற பேர் வாங்கிடுவோம். அந்த ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. கர்த்தருடைய போதனைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போதனைகள், அவைகளை என் இனத்தாள் என்றும் நீ சொல்வாயாக. எதுக்கு? அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கிட்டேருந்து தப்பணும்னா இந்த ஞானமும் புத்தியும் உனக்கு வேணும். எங்க 1வது அதிகாரத்தில் இருந்தால் ஞானத்தையும் புத்தியும் தானே பேசிக்கிட்டு வர்றாரு. எதுக்கு? இன்றைக்கு இந்த ரட்சிக்கப்படாத சமுதாயங்களை பார்த்திங்கன்னா அங்கே பாலியல் குற்றங்கள் மலிந்து கிடக்கின்றன. ஆனால் அந்த பாலியல் குற்றங்கள் தான் பெரிய பெரிய தண்டனைகளை வர வைக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தங்களுடைய கற்பை காத்து கொள்வது மிக மிக அவசியம் என்று யாருக்கு தெரியாது? ஆனாலும் போதிக்கணும், அப்பக்கப்போ சொல்லணும், அதை உணர்த்தணும். அதுக்காக சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க, கர்த்தரும் பேசுவார். ஏன்னா இந்த திருமணத்துக்கு முன்பு வரை தங்களுடைய கற்பை காத்து கொண்டு தங்களை பரிசுத்தமாக வைத்து கொண்டாதான் திருமண வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததா, சந்தோஷம் நிறைந்ததா, ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதா, பூரணமான ஒரு வாழ்க்கைன்னு கர்த்தர் சொல்கிற மாதிரி பூரணத்தில் அங்கே இருக்கும். ஆனால் இந்த திருமணத்துக்கு முன்னாடி பொண்ணோ பையனோ ஏதோ ஒரு விதத்தில் பாலியல் குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் இதை எவ்வளோ நாளில் மறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறந்துடுவாங்களா? இந்த மற்ற எல்லாம் திருடுனது, பொய் பேசுனது, அங்கே அடி வாங்கினதெல்லாம் மறந்துடும். ஆனால் இந்த பாலியல் குற்றங்கள் மறக்கிறதில்ல. அதாவது திருமண வாழ்க்கையில் குற்ற மனசாட்சியோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கிறதில்ல, சந்தோஷம் இருக்கிறதில்ல. அப்புறம் பார்த்தா கணவன் மனைவி தான் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, ஒரே மனமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது, அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போகுது. இது என்ன கொடுமையாக இருக்குது? இது எங்கே ஆரம்பிக்குது? வாலிப வயதில், உன் இளமை பிராயத்தில், வாலிபனே உன் வாலிப பிராயத்தில், இளமை பிராயத்தில் நீ கர்த்தரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் சொல்கிறாரு? இப்போ என்ன சொல்கிறாங்க? வாலிப வயதில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது இல்லையா? வாலிப வயதில் மட்டும்தான் நீ என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் ஒரு நேரம் எல்லாம் சரியில்லாமல் போகும்ல, அப்போ இருந்து நரகம் ஆரம்பித்து விடுகிறது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேங்கிறான், ஆனால் ஒரு நேரம் குற்ற மனசாட்சி வந்து அவனை பிடிச்சி ஆட்டிடும். அதுக்கப்புறமா இவனுக்கு இவனே மன்னிக்க முடியாது. நரகம் செத்து போகிறப்ப நரகம் இல்லை, இப்போயே நரகம் ஆரம்பித்து விடுகிறது. அதனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளை சமாதானமாக வளர்க்க முடியலை. அது ஒரு குடும்பமாக என்னடா அது அப்படி சொல்கிற அளவுக்கு, மற்றவர்கள் பார்த்து மோசமாய் பேசுகிற அளவுக்கு இந்த ஆட்கள் குடும்பத்தை அவ்வளோ நல்லா நடத்த மாட்டேங்கிறாங்க. சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் அவ்வளவுக்கு நல்லா இல்லை. இந்த பாலியல் குற்றங்களை மறக்க முடியாது, வாழ்நாளெல்லாம் ஞாபகம் இருக்கும். அது உண்மையாக அறிக்கை செய்து விட்டு அதெல்லாம் அந்த அதில் மன்னிப்பு பெறுறது ரொம்ப கஷ்டம். பாலியல் குற்றங்களை செஞ்சுட்டு மன்னிப்பு பெறுறது கஷ்டம். இவர்களுடைய இருதயம் இவர்களை வாதித்து கொண்டே இருக்கும். இவர்கள் கர்த்தரை கூட விடுங்க, இவர்களுடைய இருதயமே இவர்களை வாதித்து கொண்டு இருக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னா மறுதளிச்சான், அவன் சபிச்சான்னு போட்டிருக்கு. அந்த பேதுருவை அவன் இருதயம் அவனை வாதிக்கும்படி என்னமோ செஞ்சிட்டாரு.
கடைசியில் நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா? எதுக்கு கேட்குறாருன்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு தடவை கேட்குறாரு, இடத்துல அன்பாக இருக்கிறாயா? திரும்ப கேட்குறாரு. சரி, அவன் இருதே அவனை பாதிக்குது. 3வது தடவையும் கேட்டார் பாருங்க, அவனுக்கு பதில் நல்லா சொல்ல முடியல. எல்லாமுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படி சொல்லிடுறான். அதாவது அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அவரை நேரடியாக சந்தித்து பேசுகிறதுக்கு அவன் இருதயம் அவனுக்கு இருதயம் பலன் கொடுக்கலை. அது பயப்படுகிறது. அது அவனுடைய இருதயத்தை நோகடிச்சிட்டாரு. அன்பு கூறுகிறாயான்னு கேட்டு அவனுடைய இருதயத்தை நோகடிச்சிட்டாரு. கடைசிக்கு அவன் வெந்து நொந்து போயிருந்திருப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்களா யோசிச்சு சொல்லுங்கள். அவன் வெந்து நொந்திருப்பான். அதுபோல் இந்த ஏதாவது பாவம் பண்ணிட்டா அவங்க இருதயம் அவங்கள வேக வச்சு நோகடிச்சு, அதாவது வெந்து நொந்துன்னு போய் அந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஆகலைன்னா அவன் இருதயம் அவனை மன்னிக்காது. அவனவன் தன்னை மன்னித்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வெயிட் இருக்குது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ 5 ரூபா திருடுனா அப்புறம் 6 ரூபாயை திருப்பி கொடுக்கணும். அதுபோல் அது யாவது கொடுத்து தொலைச்சிடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டாக்க நீங்கள் என்னென்னு திருப்பி கொடுக்க போகிறீங்க? அப்போ அதுக்கெல்லாம் வெந்து நொந்து அவங்களுக்கு கெடுத்துட்டோமே, அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு நீ வாழ்நாளெல்லாம் நீ வேதனைப்படணும். அப்படி ஒரு வேளை பல காலங்கள் வெந்து நொந்து ஐயோ ஆண்டவரேன்னு மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு ஐயோ குய்யோன்னு புலம்பி போராடி ஒருவேளை கர்த்தர் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாரா இருக்கும். பைபிளை வாசிக்கிறப்ப மன்னிச்சிட்டார் மாதிரி தெரியும். ஆனால் இவங்க இருதயம் இவங்களை லேசில் விடாது. அதனால தான் பாருங்கள், ஞானத்தை நோக்கி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் சிக்காமல் உன்னை காத்துக்கொள்ளும்படியாய் ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ இனத்தாள் என்றும் சொல்வாயாக. ஞானம் புத்தி. இப்போ ஒரு இன்சிடெண்ட்டை இங்கே இந்த நீதிமொழிகளை எழுதின ஆள் அங்கே ஒரு சூழ்நிலையை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு விவரித்து சொல்லுகிறார். முதல்ல இந்த 5 வசனமும் ஏன்டா இவ்வளவு பீடிகை போட்டு இத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் பின்னாடியே வருது. 6வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை வாசிக்கலாம். நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது, இந்த நீதிமொழிகள் எழுதினாள் வீட்டில் ஜன்னலில் நின்று வெளியே திறந்து வச்சு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்குறானா. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியினமான வாலிபனை நான் கண்டு அவனை கவனித்தேன். பேதையர்கள் விவரமில்லாத ஆளுக. பேதையர்களாகிய வாலிபர் யார்? வாலிபன். வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லியிருக்கு. இவன் ஒரு புத்தியின வாலிபனா? இஸ் அ ஃபூல். பேதையாக இருக்கிறான், ஒரு ஃபூலாக இருக்கான், புத்தியினவனாக இருக்கிறான். ஆனால் வாலிப முறுக்கு இருக்குது. அவனை கண்டு என்ன செய்கிறான்னு கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். எப்படி நேரமா? மாலை மயங்குது, டஸ்க் இஸ் செட்டிங் இன், அப்படியே வெளிச்சம் குறைஞ்சி இப்போ தான் இருள் ஆகுது. இரவின் இருண்ட அந்தகாரத்திலும், மாலை மயங்குற நேரத்திலிருந்து அந்த இருண்ட சுற்றுலமாக எல்லாம் இருண்டு வெளிச்சம் இல்லாமல் போகிற அந்த நேரம் வரைக்கும் கவனித்தா என்ன பார்க்குறானா? அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவிலே சென்று, அவள்னாவே விளங்கிருச்சு. அப்படிதான், அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று. இவன் அந்த தெருவுக்கு போகிறான். இவன் பார்க்குறான், இவன் ஏன்டா இருக்கிற தெருவுக்கு போகிறான் அப்படின்னு. அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அவள் வீட்டுக்கு போனான்னா போட்டிருக்கு, அந்த தெரு வழியாக அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அவள் வீட்டுக்கு போகலை, ஆனால் நடந்ததுக்காக நீங்கள். அப்பொழுது எப்போ அந்த வீட்டு வழியாக போன போது, இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். வேசியின் ஆடையாபரணம் தரித்த இஸ்ரவேலர் மத்தியில் வேசிகள்
நான் வேசி அப்படின்னு மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஆடை அணிந்திருப்பார்கள். ஒரு வேசின்னு தெரிஞ்சால் இந்த வேசியோட கூட தொடர்பு கொள்ள விரும்புகிற யாரும் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அந்த ஆண்கள் போய் நேரடியாக அவங்கக்கிட்ட பேசிடுவாங்க. என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்களாம் உங்களுக்கே தெரியும். அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவிலே சென்று, சந்து தெரு வேற சந்து வேற, சந்துக்கு அடுத்த தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அந்த தெருவில் போகிறதே ஆபத்து, அதில் இருக்க அந்த சந்து வழியாக போய் அந்த வீட்டு வழியாக போகணும்னா அப்பொழுது வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த நான் இந்த வேலைக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேசிய ஹார்லட். தொழில் அவளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தொழிலே ஹார்லட்ரி தான், வேசி. ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. தந்திரம், ஞானம் கெட்டுப்போன ஞானம்தான் தந்திரம். தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அந்த வீட்டுக்கிட்ட போனானே இல்லையோ அங்கே ஒருத்தி வந்துட்டா. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. இவளை பற்றி என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு பைபிளில், வாயாடி. பொதுவாக பெண்கள் அதிகமாக பேச மாட்டாங்க, பெண்கள் வாயை திறந்தா போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகமாக பேச மாட்டாங்க, அளவோட பேச வேண்டியவங்கள்ட்ட பேசுகிற அளவுக்கு தான் பேசுவாங்க. ஆனால் இவ யாராம், வாயாடியான். இவ வாயை அடைக்கவே முடியாது. அடங்காதவளுமானவள். அப்பா அம்மாவுக்கு அடங்கலை, வீட்டில் புருஷனுக்கு அடங்கலை, கர்த்தருக்கு அடங்கலை, அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. வீட்டில் அடங்கி இருக்க மாட்டான். அங்கே அவங்ககிட்ட போய் பேசி, இவங்ககிட்ட போய் பேசி, அங்கே புறணி பேசி, இங்கே பேசி, அநேக கான்டாக்டாக உண்டு பண்ணி பேசித்தனத்துக்கு எனக்கு ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு வந்துடுவான். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். இவ போக்குவரத்தான இடங்களை கவனிங்க. என்ன போட்டிருக்கு, சில வேளை வெளியில் இருப்பாள். வெளியில் இருப்பான்னா ஊருக்கு வெளியே போக்குவரத்தெல்லாம் இருக்கலாம். சில வேளை வீதியில் இருப்பாள். சரி, தெருவில் இங்கிட்ட அந்த தெருவில் நடக்கிறது. சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அந்த தெருக்களில் இருக்க சின்ன சின்ன சந்துகளில் அங்கே பதிவிருந்து ஆளை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாளாம். அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து நாணாமல் அவனை பார்த்து. இவன் அந்த பக்கம் போன, இவன் யார், புத்தியின வாலிபன், பேத புத்தியின வாலிபன். அந்த தெரு வழியாக போனால், சந்துக்கு அடுத்ததில் போனால், அந்த வீட்டு வழியாக போனால், இவ திடீர்னு வெளியே வந்துட்டா. வந்து அந்த வேசியின் ஆடை ஆபரணம் தரித்திருக்கிறா. பத்தாவதுக்கு இவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து. நம்ம நாட்டில் எத்தனை பேர் போக்குவரத்தில் ஆட்டில் பார்த்து முத்தஞ்செய்கிறவங்க இருக்காங்க. நம்ம தமிழ் சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயம். சினிமாவில் கூட ஒரு அளவுக்கு மிஞ்சின முத்த காட்சி ரொம்ப கேவலமாக எண்ணப்படுகிறது என்று சினிமாவில் கூட அவங்க அந்த மாதிரி படம் எடுக்கிறதில்ல. இங்கிலீஷ் படங்களில் அவங்க வெளிநாட்டுக்காரவங்க கண்டதை எடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எடுக்கிறதில்ல. ஏன்னா இதை கேவலம் நினைக்கிறாங்க. நம்ம சமுதாயம் ஓரளவுக்கு ஒரு எல்லை தாண்டாமல் அது நிற்கிது. அந்த மட்டுக்கு நல்லது. பைபிளில் சொல்லியிருக்கிற சமுதாயம் போல் ஒரு நல்ல சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருக்குது, அது நல்லது. அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு பெண்களுக்கு சொல்லுவாங்களே, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களை பற்றி சொல்லுவாங்க. இவளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவ தான் எல்லா எல்லைகளையும் தாண்டி போயிட்டாளே. அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். அது வேற, வேண்டிக்கிறது, தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றினேன். ஆதலால் உன்னை சந்திக்க புறப்பட்டு, நீ இந்த வழியாக வந்தேன்னு இல்லை, நானே கிளம்பி வந்தேன் உன்னை பார்க்கணும்னு, உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறா இவனை பிடிச்சா நல்லா இருக்கும்னு. இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். கண்டுபிடித்தானா பிடிச்சிட்டாளா?
கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேச விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். படுக்கையை நல்லா சிங்காரித்து வச்சுருக்கேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். வாசனை திரவிங்கள் என்னது? வெள்ளை போலம், சந்தனம், லவங்கப்பட்டை. வெள்ளை போலம் ஒரு வாசனை திரவியம் தானா? ஆனால் இயேசு பிறந்தபோது அங்கே என்ன கொண்டு வந்து அந்த சாஸ்திரிகள் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்குது. பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வெள்ளை போலம் என்னது? அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனமான ஒரு காரியம். பொண்ணு வெள்ளியெல்லாம் அது வேற ராஜாவுக்கு கொடுக்கறது. தூப வர்க்கமெல்லாம் கர்த்தருக்கு தூபம் காட்டுறது. வெள்ளை போலம்னா செத்தா அடக்கம் பண்ணுறதுக்கு போடுறது. இங்கே என்ன சொல்கிறா? அது வாசனையாக இருக்குதான். அதனால் என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேச மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்து என் படுக்கையை வெள்ளை போலத்தினாலும் சந்தனத்தினாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை காட்டினேன். செத்தா உன்னை புதைக்கிறதுக்கு கரெக்டாக இப்போவே நான். இவன் ஏற்கனவே சாகுறான். இப்போ இவளோட சேர்ந்தாவே ஆத்மா அவ்வளோதான். வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். இந்த ராத்திரி வரைக்கும், விடிய வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். விடிஞ்சா அவ்வளோ குற்ற மனசாட்சியும் அவ்வளோ வேதனையும் தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கிறத அவன் பார்க்குறான் பாருங்க. பார்த்தா என்ன சொல்கிறான்? புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான். இவனுக்கு தைரியம் கொடுக்குறா. என் புருஷன் தூர பிரயாணம் போயிட்டான், வீட்டில் இல்லை. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான். அவன் சொன்ன ஒரு தேதி இருக்குது, அது வரைக்கும் வரமாட்டான். நமக்கு வீட்டில் தொந்தரவே இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்கிறாளாம். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். என்னமோ பேசி கீசி உட்கார்ந்து வாயடித்து அவனை இணங்க பண்ணினாள். இணங்க பண்ணினான்னா என்ன அர்த்தம்? இவனோட இருதயத்தில் கர்த்தர் போட்டிருந்த எல்லை கோட்டை தாண்டி கிராஸ் பண்ணுறான். அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். இணங்க பண்ணிட்டா அப்புறம் அவள் போகிறா, இவன் பின்னாடி போகிறான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும். எப்படி இவனை பார்த்தா எப்படி இருக்கான்? அடிக்கப்படுகிற மாடு போகிற மாதிரி, விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு விலங்கு போல. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போல. குருவி பிடிக்க கண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஈசலை சிக்க வச்சுருப்பாங்க. இந்த குருவி வேகமாக வந்து ஈசலை பிடிக்கிறேன்னா அது கண்ணியில் மாட்டிக்கும். அப்புறம் அதில் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்க அந்த கண்ணி வச்சும் போய் குருவியை பிடிச்சிட்டு வந்துடுவான். அந்த குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு உன் இருதயத்தை தான்னு சொல்லி அதில் ஒரு அம்பை விட்டு குத்தி வச்சுருப்பான். பார்த்தீங்களா? படம் அப்படி போட்டிருப்பாங்க. அம்பு குத்திரும். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். மறுபடி கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல சொன்ன மாதிரி, உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. ஒரு தடவை போனேன், மறுபடி வரையும் மயங்கி அப்படியே அங்கிட்டு போனால் தான் மனசு நல்லா இருக்கான். அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். பலவான்கள் அவங்கெல்லாம் அந்த பாவம் செய்யாமல் இருந்தால் எவ்வளோ அற்புதமாக ஆசீர்வாதமாக பலவான்கள் ஸ்ட்ராங்காக ராஜாக்கள் போல் வாழ்ந்துருப்பாங்க. அவர்களை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்குள்ளே கொண்டு போய் விடும். மரண அறைன்னா நரகத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருதான். ஹலோ, இந்த வேசி ஆழமான படுகுழி அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த விவசாயிகள்கிட்ட அங்கே போகிறவங்க திரும்பி வர்றதில்லைன்னு நம்ம வாசிக்கிறோம். நீதியின் பாதைகளில் ஜீவ பாதையில் வந்து அடைகிறதில்லைன்னு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, வாலிபர்கள் தங்களுடைய வழியை காத்து கொள்ள வேண்டும். ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, திருமணம் வரைக்கும் தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
அது அப்பொழுது அவருடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.